6th டேர்ம் 1 3 இயல்லையும் உள்ள இலக்கண குறிப்புகள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா எப்படின்ட்டு. தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இந்த இலக்கண பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது என்னன்னா, முதல்ல இலக்கணத்தின் வகைகள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் 5 வகையான இலக்கணங்கள் இருக்குது தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எழுத்து இலக்கணம் பற்றி சொல்ல போகிறாங்க. இப்போ வந்து எழுத்து நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு எழுத்துக்கள் எப்படி இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்டோ அதே மாதிரி தமிழில் எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்துக்களும். இப்போ வந்து அந்த எழுத்துக்களை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒலி வடிவமும் வரி வடிவமும் இருக்கும். அதுக்கு வந்து சத்தமும் இருக்கும், எழுத்து வடிவமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் என்னது எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது உயிரெழுத்துக்கள். நமக்கு தெரிந்தது என்னது முதல் வரை இருப்பது. ஆனால் அவங்க ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, உயிருக்கு முதன்மையானது காற்று. அந்த காற்று கொண்டு நம்ம வாயை திறந்து உச்சரித்தல், அதாவது அதே போல் உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இதே போல் காற்றை பயன்படுத்தி நம்ம வந்து என்னது ஒலி எழுப்பக்கூடியதுன்னா அந்த முதல் வரையிலான 12 உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த முதல் வரையிலான 12 உயிரெழுத்துக்களையும் 2ஆக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். நமக்கு தெரிந்தது தான். குறில் வந்து சிறிய ஓசை உடையது, குறுகிய ஓசை இ உ ஏ ஓ. அதே மாதிரி நீண்டு ஒலிக்கக்கூடியது எல்லாமே என்னது நெடில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதன் பிறகு என்னது, இந்த குறிலுக்கும் நெடிலுக்கும் எத்தனை மாத்திரைகள் அப்படின்னு இந்த இலக்கண பகுதியில் சொல்லியிருக்காங்க. குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை. மாத்திரைனாலும் நமக்கு தெரிந்தது தான். ஒரு கை நொடி, அதாவது ஒரு சொடக்கு போடுறது அல்லது ஒரு கண் மூடி திறக்கிறது. இதுதான் இந்த நிமிடத்துக்குள்ளே உச்சரிக்கக்கூடியதான் இருந்தது இந்த ஒரு மாத்திரை. இதுவே இ ஊ அதெல்லாம் சொல்லும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா 2 மாத்திரைகளுக்கு போயிடும். அப்படிங்கிறனால 2 மாத்திரை அளவு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாவது மெய்யெழுத்துக்கள். இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து நமக்கு தெரியும், இக்கிலிருந்து இன் வரை அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன டெஃபனிஷன் கொடுத்துருவாங்க. மெயினாக என்னது, உடம்பில் உள்ள உறுப்புகள் அனைத்தினுடைய உதவியோடு நம்ம வந்து உச்சரிக்கிறது தான் என்னது மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெய் எழுத்துக்கள் 3 வகைப்படும். என்னதுலான்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம்னா என்னது, கசட தபர இப்படி வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேலே அந்த கேக்கு மேலே புள்ளி வச்சுட்டா என்ன வந்துடும், அந்த மெய் எழுத்து வந்துடும். மெல்லினம் என நமன, இடையினம் எரள வளல. சிறப்புல இர் இவ் அப்படிங்கிற இந்த 6 எழுத்துக்களும் எதில் தான் இருக்கும், இடையினத்தில் தான் இருக்கும். அதனால் எந்த வகையிலையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு கூடாது, குழப்பக்கூடாது. அதே மாதிரி மெல்லினத்தில் வந்து என்னது, வந்து மெல்லினம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதில் வந்து பெரிய 3 சுழியின் அதே போல் 2 சுழியின்னும் என்ன இருக்கும் அதில் தான் இருக்கும். அதே போல் இந்த அந்த மெய்யெழுத்தினுடைய மாத்திரைகள் வந்து அரை மாத்திரை. அதன் பிறகு என்னன்னா உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மைனா நமக்கு தெரியும், தமிழ் எழுத்துக்களில் மொத்தம் எத்தனை இருக்குது, 247. 216 உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது. 12 உயிரெழுத்து, 18 மெய்யெழுத்து, ஒரு ஆயுத எழுத்து. உயிர்மை எழுத்துக்கள் 216. இந்த 216 எப்படி உருவாகுது, மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்ந்து தான் எப்படி உருவாகுது, இந்த உயிர்மை எழுத்துக்கள் உருவாகுது. எப்படி எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க அப்படின்னா, இக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அது பக்கத்தில் ஒரு கூட்டல் இந்த 2ஐயும் சேர்த்து உச்சரிக்கும் போது தான் என்னது அப்படிங்கிறது வரும். இப்போ இதே போல் தான் இந்த உயிர்மை எழுத்துக்கள். அப்புறம் என்னது இதில் குறில் எழுத்துக்களை எப்படி சொல்கிறாங்க, உயிர்மை குறில் எழுத்து. உயிர்மை நெடில் எழுத்துனா என்னது, அந்த நெடில் அதாவது நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே என்னது உயிர்மை நெடில் எழுத்துக்கள். இதுவுமே இந்த வாய்ப்பாடை பொறுத்து தான் அமையும். இதுவே இக்கு கூட என்ன போட்டுட்டாங்க, போட்டுட்டாங்க அப்படின்னா என்ன வந்துடும், இதில் வந்து கா அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்துடும். அதனால் இது வந்து என்னது உயிர்மை நெடில் எழுத்துக்கள்.
அதன் பிறகு ஆயுத எழுத்து நமக்கு தெரிந்தது 3 புள்ளிகள் கொண்ட இந்த அக்கு அப்படிங்கிற ஒரு எழுத்து தான். இது வந்து முற்றுப்புள்ளி முதற்புள்ளி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதனுடைய மாத்திரை வந்து மெய்யெழுத்துக்கள் போலவே அரை மாத்திரை. இதுதான் இந்த லெசனில் உள்ளது. இதனுடைய ஒன்படையும் நம்ம படிச்சுக்கணும். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் வந்து அது அப்படின்னு அது. இப்போ வந்து வந்து குறில் எழுத்து அப்படிங்கிறனால இதுக்கு ஒரு மாத்திரை, தூக்கு ஒரு மாத்திரை. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் என்ன அப்படின்னா பூ. ஏன் அப்படின்னா இது வந்து நெடில் எழுத்து, இதற்கு 2 மாத்திரை. 3வது கேள்வி ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவு சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா எஃகு. ஏக்கு ஒரு மாத்திரை, கூக்கு ஒரு மாத்திரை, அக்கு வந்து அரை மாத்திரை. அதனால 2½ மாத்திரைகள். இந்த மாதிரி தான் இந்த பாடம் முடியுது. இதில் வந்து கற்பவை கற்ற பின்னில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கபிலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எப்படி வந்து மாத்திரை அளவுகள் கண்டுபிடிக்கணும்னு போட்டிருக்காங்க. இதே போல் கூட நமக்கு கேள்விகள் கேட்கப்படலாம். இயல் 2ல் இலக்கண பகுதி முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். இது ரொம்ப சிம்பிள் தான். எழுத்துக்களை அடுத்து தான் இது வந்து தொடர்ந்து வருது. இப்போ எழுத்துக்களில் வந்து ஒவ்வொரு எழுத்தும் என்ன வகைன்னு பார்த்தோம். இப்போ வந்து எழுத்துக்கள்லையே 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள்னால் என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? பார்த்தா உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் தான். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 இவைகள் தான் முதல் எழுத்துக்கள். ஏன் அப்படின்னா இது வந்து தனித்து இயங்கக்கூடியது. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இதுதான் உதவுது. ஏன் உயிர்மெய் எழுத்துக்களும் எதுலேருந்து தான் உருவாகுது? உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்ல இருந்து தான் உருவாகுது. அதனால இதுதான் முதல் எழுத்துக்கள் ஆகும். அதை தொடர்ந்து சார்பெழுத்துக்கள். இப்போ சார்பெழுத்துக்கள் இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் மற்ற எல்லாமே சார்பெழுத்துக்கள். அதே போல் ஆயுத எழுத்து இதெல்லாம் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த சார்பெழுத்துக்களையும் எத்தனை வகைகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 10 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபிடை, ஒற்றளபிடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதை தொடர்ந்து எதை நம்ம படிக்க போகிறோம்னா உயிர்மெய், ஆயுதம். இந்த முதல் 2 சார்பெழுத்துக்கள் பற்றி தான் படிக்க போகிறோம். உயிர்மெய் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரிந்தது தான். மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்து உருவாகக்கூடிய எல்லா எழுத்துக்களும் என்னதுதான்? உயிர்மெய் எழுத்துக்கள். இப்போ இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் ஏன் சார்பெழுத்துக்கள்னால் இது வந்து எப்படி உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இந்த 2ஐயும் சார்ந்து தான் வரும். அதே போல் இந்த ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. இது என்ன தான் பண்ணும்? மற்ற எழுத்துக்கள் முன்னும் பின்னும் வந்து இடையில் இந்த ஆயுத எழுத்து அமைந்து என்ன பண்ணும்? ஒரு சத்தத்தை எழுப்பும், ஒரு பொருளை தருகிற சொல்லை கொடுக்கும். அதுபோல் இந்த ஆயுத எழுத்தை முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு 4 வகையிலையும் இதை சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ இயல் 3ல் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இதுவும் இலக்கணத்தை சார்ந்து தான் வந்துட்டுருக்கு. இப்போ மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்துக்கள் எதெல்லாம், இறுதி எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத தான் இந்த இலக்கண பகுதி கூறுது. இப்போ இந்த வகையை தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு பிழை இல்லாமல் எழுதுவது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நன்றி. இதையே 2 வகையில் சொல்லியிருக்காங்க. சரியான நன்றி 3 சொல்லி ந போட்டு நன்றி போட்டிருக்காங்க, 2 சொல்லி ந போட்டு நன்றி போட்டிருக்காங்க. நமக்கே தெரியும் முதல் நன்றி தான் சரியான விடை. அதனால் மொழி முதல் எழுத்து அப்படின்னா ஒரு சொல்லினுடைய முதல்ல வரக்கூடிய எழுத்து, கடைசி இறுதியில் வரக்கூடிய எழுத்து வந்து மொழியின் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்களாக எதெல்லாம் வரும் அப்படிங்கிறது இதில் அட்டவணைப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்கள் எல்லாமே ஒரு சொல்லினுடைய முதலில் வரும். அப்புறம் க, ச, த, ந, ப, ம இதில் உள்ள எல்லா எழுத்துக்களும் கேலேருந்து கவு வரைக்கும் உள்ள எல்லா எழுத்துக்களும் என்ன பண்ணும்? சொல்லின் முதலில் வரும். அதுக்கப்புறம் ஞ, ஞ, ய, வ இந்த 4 எழுத்துக்கள்லையும் சில எழுத்துக்கள் மட்டும் ஒரு சொல்லின் முதலில் வரும். ஞால முதல் எழுத்து ஞ அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா சொல்லின் முதலில் வரும். அதுக்கப்புறம் இந்த இந்த ஞாயிறு அப்படிங்கிறது மாதிரி முதல் அந்த ஞாயிலிருந்து 4 எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன வரும்? முதல் எழுத்தாக வரும். ஏல 6 எழுத்துக்கள், வரிசையில் 8 எழுத்துக்கள் என்ன பண்ணும்? இவைகள்
ஒரு சொல்லின் முதலில் வரும். அதன் பிறகு இந்த சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் எதுலாம் அப்படின்னா, மெய்யெழுத்து எந்த எழுத்துமே என்ன பண்ணாது, ஒரு சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்துக்கள் எதுவுமே சொல்லின் முதலில் வராது. அப்புறம் டேன, ர, ல, 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 ரன, இந்த அதாவது சிறப்பு ல வரிசைகள், ர வரிசைகள், பெரியன, 3 சொல்லின, 2 சொல்லின, ட, இது எதுவுமே ஒரு சொல்லின் முதலில் வராது. அதுக்கப்புறம் என்னது, இறுதியாக ஞ, ஞ, ஏவ, இதில் மொழி முதல் எழுத்துக்களை தவிர பிற எழுத்துக்கள் என்ன பண்ணாது அப்படின்னா சொல்லின் முதலில் வராது. இப்படி அமைந்து ஏதாவது இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி பிற எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா இது பிற மொழி எழுத்துக்கள் அல்லது பிற மொழியை சார்ந்த சொல்கள் அப்படின்னு பொருள்படும். அதனால் பிழை இல்லாமல் ஒரு விஷயம் ஒரு சொல் சரி அப்படின்னு நம்ம எப்போ தேர்ந்தெடுக்கணும்னா இந்த வகையில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா தேர்ந்தெடுக்கணும். இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. டம்ளர், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க், இதெல்லாம் வந்து இந்த எழுத்துக்களை கொண்டு அமைஞ்சிருக்கு. அப்போ இது எதுவுமே தமிழ் மொழியை சார்ந்த எழுத்துக்கள் கிடையாது. இது எல்லாமே பிற மொழி சொல்கள். இப்போ வந்து மொழியின் இறுதி எழுத்துக்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இறுதி எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஒரு சொல்லினுடைய இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எதெல்லாம் வரும், நமக்கு தெரிந்தது போல் உயிர்மெய் எழுத்துக்கள், உயிர்மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கள், அதாவது ப, ம, த, இந்த மாதிரியான எழுத்துக்கள் இது எல்லாமே என்ன பண்ணும் ஒரு சொல்லின் இறுதியில் வரும். அதேமாதிரி மெய் எழுத்துக்கள், புள்ளி வைத்த எழுத்துக்கள், இதில் நாம் நினைப்போம் எல்லா எழுத்துக்களும் இறுதியில் வரும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடையாது. 11 எழுத்துக்கள் மட்டுமே என்ன பண்ணும், இது வந்து சொல்லின் இறுதியில் வரும். மொத்தம் 18 எழுத்துக்கள், அதில் 7 எழுத்துக்கள் இறுதியில் வராது. அதே போல் என்னது, இப்போ வந்து இறுதி எழுத்துக்கள் என்னன்னு பார்த்துட்டோம். மெய் எழுத்தில் 11ம் உயிர்மெயில் எல்லா எழுத்துக்களும் இறுதி எழுத்துக்களாக வரும். இப்போ இறுதி எழுத்துக்களாக எந்தெந்த எழுத்துக்கள் வராது அப்படின்னா என்னது, ஆயுத எழுத்து இறுதி எழுத்தாக வராது, உயிர் எழுத்து இறுதி எழுத்தாக வராது, அதாவது எதுவுமே ஒரு சொல்லின் இறுதியில் வராது. அளபெடை, அதாவது செய்யுள்ள ஓசைக்காக சில சொல்ல மட்டும் என்ன பண்ணும், அந்த உயிரெழுத்துக்களை வந்து 2 தடவை 3 தடவை பயன்படுத்தியிருப்பாங்க, அல்லது ஒரு உயிர்மெய்க்கு பின்னாடி பயன்படுத்தியிருப்பாங்க. இப்படி பயன்படுத்தி அளபெடையில் உயிரெழுத்துக்கள் கடைசி எழுத்தாக வரலாமே தவிர மற்ற எதுலையும் இது என்ன பண்ணாது, வராது. அதுக்கப்புறம் வந்து இக்கிலிருந்து இரு வரைக்கும் அதில் ஒரு வரிசை மொத்தம் 7 எழுத்துக்கள் கொடுத்துருவாங்க. இது வந்து சொல்லின் இறுதியில் வராது. ஞ வரிசையும் எந்த உயிர்மெய் எழுத்துக்களில் எந்த ஞ வரிசையுமே என்ன பண்ணாது, இறுதி எழுத்தாக வராது. அதே போல் ஏகாரத்தில் கே, நே, ஓகாரத்தில் நோ, இந்த 3 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் என்ன பண்ணாது, வராது. இறுதியாக சொல்லின் இடை, இப்போ முதல் எழுத்து பார்த்துட்டோம், கடைசி எழுத்து பார்த்துட்டோம், இடை எழுத்தில் என்ன வரும், உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே வரும். கே, கா, கி, கி, கூ, கூ. அப்புறம் மெய் எழுத்துக்கள் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, அந்த எழுத்துக்கள் 18 வரும். அப்புறம் ஆயுத எழுத்து இடையில தான் வரும். இந்த 3 எழுத்துக்களும் இடையில வரும். இந்த உயிரெழுத்து எப்போ இடையில வரும் அப்படின்னா அளபெடையில் மட்டும், அதாவது செய்யுள்ள மட்டும். மற்றபடி இந்த உயிரெழுத்துக்கள் இடையில் வராது.